என் செல்ல பிள்ளையே, யாரை நம்பியும் நீ இந்த உலகத்திற்கு வரவில்லை. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நானே தருகின்றேன். பிள்ளையே, நீ அதிகம் நேசித்த நபர்தான் உன்னை இவ்வளவு காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீ தினமும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். நீ இவ்வளவு நேர்மையாக இருந்தும் உனக்கு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசாக தந்துவிட்டார்களே என்று ஏங்கி தவிக்கின்றாய். உன் வீட்டில் இருக்கும் சில பல விஷயங்களால் தான் உன் வெற்றி தடைபெற்று உள்ளது. உன்னை கண்கலங்க வைப்பவரிடமிருந்து உனக்கு வரும் செய்திதான் உன்னை வருத்தப்பட வைத்து கொண்டே இருக்கிறது. சில நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்காமலே போய்விடுகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், உன் வீட்டில் இருக்கும் சில விஷயங்களை நீ மாற்றினாலே போதும். பிறகு நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்வதை நீயே கண்கூடாக பார்ப்பாய். அந்த மாற்றத்தை தருவது யாரென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த கருப்பன் நானாக இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் அச்சப்படவும் வேண்டாம், நீ எதை கண்டும் பயப்படவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். நீ எதை நினைத்து கண்கலங்கி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனப்போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் நீ அந்த செயலை செய்தே ஆக வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் வந்த எனக்கு சில தடைகள் என்னை உள்ளே வரவிடாமல் தடுக்கின்றது. எதிர்மறை எண்ணம் உள்ளவர்கள் உன் வீட்டில் இருப்பதால் தான் உன் வீட்டில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றிக்கொள் என்று நான் சொல்கிறேன். நீ என்னிடம் வந்து பேசும்போது நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னை விட்டு சிறிது கடந்துவிட்ட பிறகு வருகின்ற சில நபர்களால் உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. அதனால்தான் சில உறவுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் சில பேரோ உன்னிடத்தில் நீ எதை செய்தாலும் நல்லதுதான் செய்கிறாய் என்று நீ சொல்வதற்கெல்லாம் ஆமாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேரோ அலசி ஆராய்ந்து செய்கிறார்கள். ஆனால் சரியது தப்பு என்று அவர்கள் சொல்கையில் உன் மனம் கஷ்டப்படத்தான் செய்கிறது. அவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார்கள் என்பதில் நீ கவனம் செலுத்துகிறாய்தானே? அதன் பிறகு சற்றும் ஏன் என் பிள்ளையே தயங்கிக் கொண்டே இருக்கிறாய்? அதன் பிறகு ஏன் தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே? உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையும் எடுப்பதற்காகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ எதிர்மறை எண்ணங்களை உன்னுடைய மனதில் புகுத்தி கொண்டு மூளையில் முடங்கி விட்டாய். மூட நம்பிக்கையை மனதோடு வைத்து கொண்டிருக்கிறாய். முதலில் அந்த கட்டுகளில் இருந்து வெளியேறி வா என் பிள்ளையே. ஏதோ ஒன்று நடந்தாலும் ஏதோ ஒரு செயல் நடந்தாலும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதை அலசி ஆராய்ந்து அதை உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டே உன்னுடைய மனதை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். மாற்றங்கள் பல தேடி உன்னை வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாற்றத்தை தைரியமாக நீ எடுத்துக்கொள். மூட நம்பிக்கையை தொலைத்து விடு என் பிள்ளையே. நானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக கண் கலங்கி கொண்டிருக்கிறாய்? நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எந்த விஷயம் நடந்தாலும் எந்த ஒரு செயல் உன்னை தேடி வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னிடத்தில் வராது. நான் உன்னுடைய பாரங்களை சுமக்க தயாராகி விட்டேன் என் பிள்ளையே. ஏன் எப்பொழுதும் கவலையாகவே இருக்கின்றாய்? வெற்றி எனக்காக இல்லை, கண்ணீர் கஷ்டங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. தொடர்ந்து தோல்வி போராட்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் உனக்கு சொன்னது? நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கவே மாட்டேன். நீயாகவே ஏன் எண்ணிக்கொள்கிறாய்? என்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்க வேண்டும் என்று உனக்கு என்றும் என்றென்றும் துணையிருக்கும் நான் சொன்னேனே. அற்றிலிருந்தே அச்சம் முதிர்கின்றது, அற்றிலிருந்தே துக்கம் முதிர்கின்றது. உனக்கு துக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. எனவே பற்றினை முற்றிலும் விடுத்து கொண்டால்
கடுமையான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும். அது அவனை அழிவை நோக்கி நாளுக்கு நாள் கொண்டு செல்லும். இதுபோலவே ஒருவனிடம் ஏற்படும் தீமையான எண்ணங்களை தடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டால், முடிந்த அளவு நல்லதையே நினை, எல்லோருக்கும் நல்லதையே செய். இதைவிட பேரிழப்பை தந்துவிடும். நல்லதை செய்யும் பொழுது ஏற்படும் தடங்களுக்காக நீ தடுமாறினால் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே. கவலைப்படாதே என் பிள்ளையே, நீ சீரும் சிறப்புமாய் சகலவித சந்தோஷத்துடனும் நன்றாக வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக இருப்பேன். சிலரை மனம் நோக்கும்படி அளவைத்து பார்த்தவர்களை பிறர் அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்களும் தாங்களும் அந்த சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் கண்களிலும் கண்ணீர் உள்ளது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உனக்கு வலிப்பது போலவே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை நீ உணர்ந்தாலே போதும். நீ எதுவாக உன்னை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறுவாய். இல்லையே, பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். சோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பொழுதும் நம்முடைய மனதில் தோன்றவே தோன்றாது. ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்தையும் நீ சந்தித்து விட்டாய். உன்னால் எதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். நீயும் பல வழிகளை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இந்த கருப்பன் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். வீடு பேறு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். காண அனைத்தும் உன்னை நிச்சயம் தேடி வரும். நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சில காலம்தான் என் பிள்ளையே, ஈடுபட்டு விடுவாய். நான் உன்னுடன் இருக்கின்றேன், எப்பொழுதும் இருக்கின்றேன். உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்காதே. நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். இது ஏன் உனக்கு இவ்வளவு கவலை? நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு இரு என் பிள்ளையே. பிறகு இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ வாழும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு ஆணவமும் கோபமும் வெறுப்பும்? பிறக்கும் போதும் அல்லது இறக்கும் போதும் உன்னுடன் யாரும் வரவும் போவதில்லை. வாழும் நாட்களை மகிழ்ச்சியாக வாழ் என் பிள்ளையே. வாழும் ஒவ்வொரு வினாடியையும் ரசித்து உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உனக்காகவும் வாழப்பார். கேட்டாலும் திரும்ப கிடைக்காது இந்த பொன்னான நாட்கள். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம். உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதையே செய், நல்லதே நினை, உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.